வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி கௌதமின் திட்டத்திற்கு ஆப்பு வைக்கிறாங்க. ரவுடியை அடித்து நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கௌதம் ரவுடியை அனுப்பி விட்டாச்சு மண்டபத்துக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தில் மாப்பிள்ளை தான் நம்ம டார்கெட். அவரை நீ ஒரே புல்லட்டில் அடித்து தூக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கௌதம் செட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஃபோனை போட்டு கேட்குறாங்க, இந்த பாரு, நீ மாப்பிள்ளையை பார்த்துச்சியா என்ன? ஆமாம், என் கண் எதிரே அவன் கட்டிக்க போகிற அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கான். அதை பார்க்க நேரமே ஆத்திரமாக வருது. சரி, ஆத்திரப்படாத, நீ அவனை போட்டு தள்ளிட்டு உனக்குள்ள பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு போயிட்டே இரு. கவலைப்படாதுங்க. ஒரே கன்னில் அடித்து தூக்கி அவன் நெஞ்சை நான் பிளக்க வைக்கிறேன். கண்ணு முன்னாடியே அவன் சுருண்டு உயிரை விட போகிறான். நான் அவன் யார் இதை சுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அறக்க பறக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மண்டபத்தை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவன் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த கௌதம் கிட்ட இந்த ரவுடி ஃபோனில் பேசுறத மறைஞ்சு நின்று நம்ம லட்சுமி பார்க்குறாங்க. என்ன, எங்கள் அம்மா புத்தகத்தில் படித்தேனே, என்னோட கணவருக்கு ஆபத்து இருக்குன்னு. அப்போ இவன் தான் என் கணவரை போட்டு தெல்ல ரவுடியா, இவனை விடக்கூடாது, இவனுக்கு மண்டையை பிளக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க நம்ம லட்சுமி. ஒரே போடா இவனுக்கு மண்டையை பிளக்க எங்கே கட்டை இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கட்டையை எடுத்து நம்ம கௌதம் அனுப்புன அந்த ரவுடிக தலையில் போட்டு மண்டையை பிளக்குறாங்க. அடடா, நம்ம அனுப்பின ஆள் இங்கே இவ்வளோ போட்டு தள்ளிடுவான்னு பார்த்தா இவன் தலையில் அடிபட்டு சுருண்டு கிடக்குறானே அப்படின்னு கவிதா கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. நீ ஒருத்தரை அனுப்புனியே, அவன் பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன வேலை பார்த்தான் அப்படி நல்ல வேலை தானே. அவனை நம்ம திரும்ப போட்டு தள்ளிட்டானா என்ன? நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் போட்டு தள்ளலை, அவனுக்கு தலையை யாரோ அடித்து பொழந்து இன்னும் கிடக்குறான் அப்படின்னு சொல்ல நேரம். என்ன, அவனுக்கு தலையை யாரும் பொழந்தாங்களா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாரு. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம லட்சுமி நம்ம அடித்தது தான் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல விட்டு விலகி போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் கண்ணில் பட்டுருது. லட்சுமி கல்யாணம் போட்டால் என்னது, இந்த கல்யாணம் போட்டால் இங்கே இருக்குது, யாருக்குது அப்படின்னு எடுத்து கையில் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம லட்சுமி மகா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு இருக்காங்க. அப்போ சொன்னானே, நான் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேனே, அந்த பொண்ணு இந்த மகா தானா? அப்போ மகாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் திருக்கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆறாளா? இந்த வீட்டை விட்டு அவள் போகிறதுக்கு நிற்கதும் இதுதான் காரணமா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே மறந்து போய் நிற்கிறாங்க. மகாவை சும்மா விடக்கூடாது, அவளை நான் தங்கச்சியாட்டு தான் பார்க்குறேன். அப்படி இவ உண்மையாட்டே திருக்கையால் தாலி கட்டினானா இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், திவ்யா எல்லாம் வரக்கூடாது. இந்த விஷயத்தை தான் லட்சுமி நம்மகிட்ட மறைச்சிட்டு இருக்காளா? உண்மையான பேர் லட்சுமி தானா மகாவோட பேர் அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயத்த நம்ம அம்பிகா மாட்ட சொல்லியே ஆகணும். இந்த வீட்டுக்கு சரியான மருமக என்னை பொறுத்தவரையில் நம்ம லட்சுமி தான் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க நம்ம மயில். ஒரு கட்டத்தில் அம்பிகா மாவை பார்த்து, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லினா, என்ன மயில் அமோகமாக நடந்துட்டு இருக்கு இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன், இதில் இப்போ என்ன இருக்குது பார்க்க அப்படின்னு கேட்குறேன்னா, ஒரு விஷயம் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயண்டா அப்படின்னு கேட்குற நேரம், நீ தயங்காமல் சொல்லு, எதுக்கு தயங்கிட்டு இருக்க, இந்த பாருங்கம்மா இந்த ஃபோட்டோ அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க. மகா கழுத்தில் தாலி கட்டிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இது உண்மையான நம்ம மகா கழுத்துலேயே தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு எடக்கு முடக்கா இந்த விஷயம் நடந்து போச்சு. இது ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி தெரியுது. அதுவும் இக்கட்டான நிலையில் மகாவை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான். ஆனால் இது தெரிஞ்சு இங்கே நான் கணவர் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் நம்ம மகா முயற்சித்திருக்கா அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிந்து அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம
என்னை பொறுத்தவரையில் மகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த விஷயம் காஞ்சனாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே வந்து காஞ்சனா வந்து கெடுத்துருவா. அதுவும் இல்லாமல் இப்படி வந்து பையன் வந்து உன் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கானா, திருட்டு கல்யாணம், அதுவும் ஒரு வேலைக்காரி கூட அப்படின்னு வந்து என் திருவை வேற அவமானப்படுத்திடுவா. அப்படிப்பட்டவா என் பையன். ஆனால் திவ்யாவை தான் லவ் பண்ணுறான்னு 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போத. இப்போ என்ன பண்ண முடியும் மயில், இந்த விஷயத்த நீ வந்து இப்படியே விட்டுரு. இந்த ஃபோட்டோ என்கிட்டே பத்திரமா இருக்கட்டும். வீட்டுக்கு போய் நம்ம திருக்கிட்ட பொறுமையாக கேட்கலாம். ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா மறைக்கிறாங்க. காஞ்சனா இங்கே பயங்கரமான திட்டத்தோடு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நடக்க நேரம் அம்பிகா பார்க்க விடக்கூடாது. அவள் எனக்கு ஈக்குவலான சம்மந்தியாட்ட அவள் நிற்கக்கூடாது, அவள் உரிமையை காட்டக்கூடாது. அப்படி இவளை இங்கே விட்டு போக வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து தந்திரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கௌதம் அனுப்பின ஆளை வந்து மண்டையை பிளந்து நம்ம லட்சுமி வந்து திருவை வந்து காப்பாற்றுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கௌதம் யார் அந்த மண்டபத்தில் இவனோட மண்டையை பிளந்தது, நம்ம எண்ணத்தில் மண்ணலி போட்டது யார் அப்படின்னு வந்து கௌதமும் கவிதாவும் வந்து கொந்தளிக்கிறாங்க. இத்தனை வருஷம் நம்ம காவலிருந்து இப்போ திருவை வந்து போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு வந்து திருப்தியோடு இருந்தோன்னா அந்த திட்டத்தை வந்து முறியடித்தது யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. அவன் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து கன்னை வச்சு அடித்தானா பச்சை குறி தப்பாது. அப்படி வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவன் அவனையே வந்து முடக்கியிருக்காங்கன்னா தலையில் அடித்து அவையில் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து நம்ம திட்டம் எல்லாம் வந்து சொதப்புது. ஏற்கனவே கவிதா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து திருவோட சொத்து எல்லாம் எனக்கு சொந்தமாக்க சைனை வந்து வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பேப்பரெல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்து நனைஞ்சி அவளும் குவிந்து போச்சு, வீணாக போச்சு. இப்போ என்னென்னா நம்ம வந்து திருவை போட்டுத்தல வந்து ஆளை விட்டுருந்தோம். அவனுங்க தலையில் அடித்து கலகி அவனையே டேமேஜ் பண்ணியிருக்குன்னா இது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. திருவை வந்து அசைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதில் இருந்தே எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து கோபத்தோட நம்ம கவிதா வந்து கொந்தளிக்கிறாங்க. நல்லூரமா திவ்யாக்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் என் கணவர் திரு கூட வந்து நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியை வேண்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிச்சயதார்த்த மோதிரத்தை நம்ம திவ்யாவுக்கு போட, திவ்யா வந்து நம்ம திருவுக்கு போட மாற்றிக்கிட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அம்மா வந்து நம்ம லட்சுமி பக்கத்தில் வராங்க. வந்து இந்த பாரு லட்சுமி, இந்த திருவை உனக்கு முதலே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஏதோ ஒன்று அம்மாவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு, அடடா கடவுளே வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பாரு உன்னோட கல்யாண ஃபோட்டோவை பார்த்தேன், என் பையன் உன் கழுத்தில் எப்படி வந்து தாலி கட்டினா அப்படின்னு வந்து சொன்னார். அதை ஏமா கேட்குறீங்க, உங்கள் பையன் ஒரு பரிகாரத்துக்காக எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு. அந்த நேரம் தான் ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு வயசானவர் என் கழுத்தில் தாலி கட்ட வந்து என்னை பிடிச்சி வச்சுருந்தாரு. ஆனால் அப்போ ஒரு கடவுள் கணங்க உங்கள் பையன் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றினாருமா, அதுக்காக அவர் ஆசைப்பட்ட பொண்ணை அடையாமல் இருக்க முடியாதுலாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உன் நல்ல மனசு இங்கே யாருக்கு வரும், ஆனால் உன்னை இந்த காஞ்சனா குடும்பம் உன்னை வந்து ஒரு வேண்டாத வெறுப்பாக தான் வந்து பார்க்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த பாரு உன்னோட உரிமையை நீ விட்டு கொடுக்குற, எப்படி பார்த்தாலும் உன் கழுத்தில் திரு வந்து தாலி கட்டியிருக்கான், இதை மறுக்க முடியுமா? இந்த வீட்டில் மகாராணி கணங்காக இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரி கணங்காக இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அம்பிகா வந்து லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க.